ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அக்னிர் ஜோதிரிஹ சுக்ல ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 24வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து சொல்லும் விஷயங்கள். போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னார், என்னுடைய பக்தர்கள், பகவானின் சிந்தனை இருக்கும் நபர்கள், அவள் எந்த சமயத்தில் உயிரை விட்டால், எந்த சமயத்தில் எந்த காலத்தில் உயிரை விட்டால் அவளுக்கு என்ன நடக்கும், அவளோட கதி என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் 24வது ஸ்லோகத்தில் அவர் முதலில் பிரம்மவிதோ ஜனாகா, பிரம்மத்தை பற்றிய அறிந்த மக்களை பற்றி, பிரம்மத்தை பற்றிய ஞானமுடைய அறிஞர்களை பற்றி, அப்பேற்பட்ட பெரும் பக்தர்களை பற்றி இந்த ஒரு இடத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்வது, இப்படி என்னை பற்றி அறிந்து நானே பிரம்மம் என்று என் மீது பக்தி வைத்திருக்கும் அந்த நபர்கள், அந்த உத்தராயண காலத்தில், உத்தராயண புண்ணிய காலத்தில், சுக்ல பட்சத்தில் ஒரு நல்ல திதியில், நல்ல நாளில் அவளோட உயிரை விட்டா என்றால், அவளோட உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்றால் அவளுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இது எப்பொழுது என்று ஞாபகம் வச்சுக்க வேண்டும். பிரம்ம விதோ ஜனாகா என்று இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதற்கான அர்த்தம், அந்த பிரம்ம விதோ ஜனாகா, பிரம்மத்தை பற்றிய ஞானமுடைய, பிரம்மத்தின் அந்த ஒரு சிந்தனையில் இருக்கும் நபர்கள், அந்த இறைவனை பற்றிய அந்த ஒரு பிரீத்தியில், அந்த இறைவனின் அன்புல இருக்கும் நபர்கள், அவளுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாக நடக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். மற்றவாளுக்கெல்லாம் இது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையில எப்பயாவது அந்த பகவானை நினைத்திருந்தாலோ, அதற்கப்புறம் பாதையில நழுவி போயிட்டு மீண்டும் இப்போ பகவானை பற்றி நினைத்து கொண்டே இறுதி காலத்திலும் பகவானை நினைச்சிட்டு இருக்கிற நபர்கள், அவளுக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இருந்தாலும் அந்த இறுதி சமயத்திலும் அந்த பகவானை பற்றி நினைக்கல, வாழ்க்கையில நினைக்கவே இல்லை. அவள் எவ்வளவு நல்ல நாளில் இறந்து போனாலும், உத்தராயணத்தில் சுக்லபட்சத்தில் எவ்வளோ நல்ல நாளில் அவள் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் அவளுக்கு முக்தி கிடைக்காது. மீண்டும் மறுபிறப்பு தான் கிடைக்கும். அந்த மறுபிறப்பில் அவள் பகவானை அடைவதற்கான வழியை தேடவில்லை என்றால் மீண்டும் ஒரு மறுபிறப்பு கிடைக்கும். இப்படி பிறப்பு என்பது பகவான் அவரை அடைவதற்காக நம்மளுக்கு தர ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தாமல் அதை வீணாக்குவதும் நம்ம கையில் தான் இருக்குது என்று உணர வைக்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம், உத்தராயண புண்ணிய காலம் என்று 6 மாத காலம் இருக்கே, அந்த ஒரு உத்தராயண புண்ணிய காலத்தில் சுக்ல பட்சத்தில் ஒரு நல்ல திதியில் ஒரு நல்ல நாளில் தங்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்றால் அந்த ஆத்மாக்கள், அந்த உயிர்கள் பகவானை சென்று அடையும், பகவானுக்கே சொந்தமானதாக மாறும். அப்படி பகவானை அடைந்து விட்டால் என்ன ஆகும்? அதற்கு தான் மீண்டும் போகிறோம். பகவானை அடைந்து விட்டால், பகவானின் அந்த வசிப்பிடமாக இருக்கும் பரமபதத்தை அடைந்து விட்டால் மீண்டும் மறுபிறப்பு என்பது கிடையாது, மறுஜென்மம் என்பது கிடையாது. ஆனால் பிறப்பு இறப்பு என்கிற அந்த ஒரு சக்கரத்திலிருந்து விடுபட்டு, அதிலிருந்து விடுதலை பெற்று அந்த பகவானுக்கு நித்தியமும் எப்பொழுதும் அந்த பகவானின் சேவகர்களாகவே, அந்த பகவானின் பக்தியிலேயே நம்ம சந்தோஷமாக இருப்போம் என்றுதான் நம்ம கிருஷ்ணர் இந்த இடத்தில் சொல்வது. ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இவர் இந்த கண்டிஷனை, இந்த ஒரு உத்தராயணத்தில் சுக்லபட்சத்தில் நல்ல திதியில் இறந்து போவா என்று அந்த சொல்ற கண்டிஷன் எல்லாமே பிரம்ம விதோ ஜனாகா என்கிற நபர்களுக்கு மட்டும்தான். அந்த பிரம்மத்தை பற்றிய, அந்த இறைவனை பற்றிய ஞானமும், அந்த இறைவன் மேல தாங்கள் வச்சிருக்கிற அந்த அதிரிக்தமான ஒரு பக்தியும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 24வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.